சரி எல்லாமே சேர்த்து சேர்த்து அடுத்த நிகழ்வாக கவியரங்க தலைமையும் ஐயா சிவி ரவிபாதி அவர்களை மேடை வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஐயா சோகாலிக புலவர் வெற்றியண்ணன் அவர்களையும் மேடை வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைய சிறப்பு பேச்சாளர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க நாம் உலக திருக்குறள் பேரவையின் செயலாளர் அவர்களை உங்கள் அனைவரும் நாங்கள் வாழ்த்துகிறோம். வரவேற்புரை தெரியவில்லை. முதல் நிகழ்வாக மாணவியரின் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற உள்ளது. எனவே திருக்குறள் பயிற்றுனரையும் மாணவியரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். ஒவ்வொரு திங்களும் நாம் சீரோடும் சிறப்போடும் நம்முடைய உலக திருக்குறள் பேரவையின் நிகழ்வுகளை நடத்தி வருவோம். உரிய வேளையில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு பெருத்த நோக்கில் உங்களுடைய ஒத்துழைப்பை மீண்டும் மீண்டும் உரிய நேரத்தில் தொடங்கினால்தான் அதனை உரிய காலகட்டத்திற்குள் முடித்திட இயலும் என்பதாலும் வெகு தொலைவில் சிறு பிள்ளைகள் வந்து கடந்து கொள்வதால் அவர்கள் வீடு திரும்புவதற்கு காலத்தாழ்வு ஏற்படக்கூடும் என்பதனை கருத்தில் கொண்டு அவர்களை அனுப்பிட வேண்டியுள்ள தேவையும் உள்ளதால் நாம் அனைவரும் உரிய நேரத்தில் பேரவையுடைய நிகழ்ச்சிகளை தொடங்க வேண்டியுள்ளதை பற்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முதல் நிகழ்விற்கு மாணவியரை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனை அடுத்து பாட்டவர்கள் பாவலர்கள் அனைவரும் உரிய காலகட்டத்திற்குள் வந்து சேருமாறு தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்கள் நன்றி. தற்போது பிள்ளைகளின் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி தொடங்கப்பட உள்ளது. அனைவரும் ஒத்துழைப்பை நல்க அன்போடு கேட்கிறோம்.
பாதத்தை வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கு ஒரு 150 குரல் தெரியும், 120 கவலாசம் தெரியும், 220 குரல் தெரியும். ஏதாவது ஒரு ஏன் சொல்லுங்க. 220 குரல் தெரியும். சரியா ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விருப்பத்து வேண்டும் பண்ணுவர் துணிவு நான்காம் வகுப்பு
நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கைக்கு அழகு எதுமா? கைக்கு அழகு கொடுப்பது வலை. வலை. கழுத்து அழகு அழகு கொடுப்பது சரி. மணி ஆரம். நம்மளுக்கு காது அழகு கொடுப்பது சரி. நமக்கு கண்ணுக்கு அழகுனா எதுமா? நம்ம எதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு அதிகாரம் 19 அதிகாரம் சொல்லுங்க. இறக்குமதி உதாரணம் எல்லா அதிகாரம் 16 48 கண்ணோட்டம். கண்ணோட்டம் நீங்கள் கழுத்தை கரையை உண்மையான உண்மையை கூடவே கண்ணோட்டத்தில் உள்ளது உள்ள உண்மையை
தேர்வு ஆராய்ச்சி முடிச்சிட்டாங்க. அதிகாரம் 30 வாழ்வை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். பொய்மையில் வாழ்வை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் தன்னை சேர்வது பொய்யற்க பொய்த்த பின் தன்னையே தன்னை சுடும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் உளன். மனதோடு வாழ்க்கை மொழியின் நவதோடு தானம் செய்வாரின் கடை. பொய்யாமை என்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை ஆட்சி நலத்திட செய்யாமை நன்றே. புறத்துரிமை நீரானமை மகத்துரிமை வாழ்வியால் காணப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. யாமைய கலந்தவற்றுள் இல்லை என தோன்றும் வாழ்க்கையை நல்ல பிற. இந்த அறிவு எத்தனை முறை முடியுமா? 10 முறை. எப்பொருள் எத்தன்மை காணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செஞ்ச இடத்தால் செலவிடா தீதொரு நன்றிப்பால் நிற்பது அறிவு. எப்பொருள் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் பொருளமாக சில சொல்லி காண்கிறவாய் நுட்பொருள் காண்பது அறிவு. உலகம் தள்ளியது ஒப்பான் மலர்களும் பூக்களும் இல்லது அறிவு. எப்பது உறைவது உலகம் உலகத்தோடு அப்பது உறைவது அறிவு. நிலத்தேற்பதால் நீர் திறந்து அச்சாகும் ஆங்கர் இனத்தேற்பதாகும் அறிவு. மனக்குள்ளது போல காட்டி ஒருவருக்கு இணங்குவதாகும் அறிவு. தொழிலை கூறும் மனக்கேணி மாந்தருக்கு கச்சனை கூறும் அறிவு. சொல்லு எத்தனை குரல் முடியும்? மனத்துயருக்கு எத்த நன்றாகும் இனத்துயருக்கு இல்லை நன்றாக வினை. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவியும் தந்தை இன்னொரு நான் சொல்லேனும் சொல். இன்சொலால் ஈரம் மறை பதிவுலவன் செம்பொருள் கண்டார் வாய்சொல். நைநின்று நன்றி பயக்கும் பயனின்று கண்டின் தருகிறார் சொல். அது பயனாலும் அறிவினா சொல்லர் ஒரு பயனில்லாத சொல். கண்ணின்று கண்ணட சொல்லினும் சொல்லர் முன்னின்று பின்னோக்கார் சொல். எப்பொருள் எத்தன்மை காயும் அப்பொருள் மெய்ப்பொருள் நிலத்தில் இருத்தமை கால்காட்டும் காட்டும் குளத்தில் குளித்தார் வாய்சொல். கேட்டால் மீண்டும் தகை வாழ்க்கையில் அருள் வேட்ப மொழிவதாம் சொல். இழுக்கல் செவி ஊற்றுங்கள் அற்ற ஒழுக்கமுடைய வாய்சொல். பிறப்பென்னும் நன்றி வணக்கம். ஏழாம் வகுப்பு நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இருப்பை தரும். அமரரும் உயிர்க்கும் அடங்காமை ஆறிலும் உயிர்த்துவிடும். கோஹாசினி 7ஆம் வகுப்பு. 30 அதிகாரம் 20 பயனிடல்
பல்லாரும் பயனில சொல்லுவான் எல்லோரும் எல்லப்படும் பயனில பல்லாரும் சொல்ல நயனில நட்டாரனை செய்தலும் நீது. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாடிக்கு உரைக்கும் முறை. நைசாரா நன்மை நீக்கும் பயன் சாரா பணியை சொல் பல்லார் அடுத்து சீமை சிறப்போடு நீங்கும் நீர்மை பயனில நீர்மை உடையார் சொல்லி பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கள் பதவி என. நயனில சொல்லினும் சொல்லுதல் சான்றோர் பயனில பாரிக்கு பயனில சொல்லாமை நன்று. அது பயன் ஆயும் அறிஞர் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். பொருத்தின்ற பொச்சானும் சொல்லார் மறுதீண்ட மாசலை காட்சியவர். பயனில சொல்லுக சொல்லின் பயனிலா சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். அதிகாரம் 4 அறவழி இருத்தல். சிறப்பீனும் செல்வமும் வீணும் அறத்தின் நோங்கு ஆக்கம் எவனோ இருக்கு. அறத்தின் நோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறதலினும் இல்லை கேடு. ஒல்லும் பகையான் அறவினை ஓகாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆவுலன் இழந்திரு. அழுக்காடு அவாவெழுதி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். அன்றறிவம் என்னாது அறம் செய்க மற்றது ஒன்றுகால் ஒன்றார் துணை. அறத்தாற்றி இல்வாழ்க்கை ஆற்றி அறத்தாரி இதுவென வேண்டாம் சிறிகை பொறுத்தானோடு புஞ்சானிலை. வீணால் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கல். அறத்தான் கருதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. செயல்பாலதோறும் அரணை ஒருவருக்கு உயர்வாலதோறும் பணி. நன்றி வணக்கம். என் பெயர் டி. பொன்னழகு. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அதிகாரம் 30 வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். தன்னை செய்வது பொய்யற்க பொய் தப்பின் தன்னை செய் தன்னை சுடும். உள்ளத்தால் பொய்யாத வழியில் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உடன். மனத்தோடு வாய்மை நுழையும் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. பொய்யாமை என்ற புகழிலே இனாமை எல்லாம் முன் தரும். பொய்யாமை ஆற்றில் அற்கிற செய்யாமை நன்று. புறத்தூய்மை நீரானவை மகத்தூய்மை வாழ்வியல் காணப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கே. யாமையா கண்டவற்றுள் இல்லை இணைக்குன்றும் வாய்மையின் நன்ற பிற. அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணகமும் மாற்றாய் அறிது. காலத்தினால் செய்த நன்றி சித்த எண்ணி அறத்தி மானப் பெரிது. மயக்குக்கார் செய்த உதவி நன்றுக்கி நன்மை கடலினும் பெரிது. திணை துணை நன்றி செய்யும் பழங்குறியா பல்வர் பயன்தெரிவார். உதவி வரை கன்று உதவி செய்யப்பட்டால் சார்பின் மறைத்து. மரவற்ற மாசற்றால் கேள்வி துறவற்ற துன்பத்துள் துப்பாய் நட்பு. எழுமலை எழுபிறக்கும் உள்ளுவர் தங்கள் மிருமம் தொழித்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றென்று நன்றதல்ல அன்றே மறப்பது நன்று. கொன்றைமை என்னால் செய்யும் அவர் செய்த ஒன்று நன்று வினை கெடும். என் நன்றி கொண்டாகும் உண்டாமையுள்ளே செய் நன்றி கொண்ட நலத்து. நன்றி வணக்கம். அதிகாரம் 40 கல்வி. கல்வி கற்றுதல் கற்பனை கற்றது நிற்கற்கு தக எனென்ப என் எழுத்தென்மை வேண்டும். கண்ணென்ப வாழும் உயிரிக்க கண்ணுடையவர் என்பவர் கற்றவர். முகத்தில் என்னும் புண்ணுடைய கல்லாதவர். உகப்ப தலைமுடி உள்ள பிரிதர் அடையே புலவர்கள். உடையாமல் இல்லாதவர்களே கற்ற கடையே கல்லாதவர். தொடனை ஒரு மணல் ஏமாந்தது கற்றனை கூறும் மனிதர். யாராலும் நாளமால் சமால் என்று விளங்காமணியில் கல்லாதவாறு. ஒரு மேய்க்க தான் கற்று கல்வி ஒருவருக்கு எழுமையை உரிமா படைத்து தாம் என்பது ஒரு இன்ப தன்மைக்காமல் கற்றுவிட்டார். கேள்வி விழிச்செல்வ கல்வி ஒருவருக்கு மாநில மற்ற இவை. இடமும் அந்த கனி காய் இடம் 10வது அதிகாரம் இனிய உலகாக இன்னார் குரல் கணியப்ப